உங்ககிட்ட என்னென்ன ஜானர் இருக்கு? நீங்க கருவறைக்கு முன் வந்து கல்லறைக்கு பின் வரை இடையில் வாசிக்க என்ன வேண்டும் தலைப்பு போட்டு கொண்டு வாங்க. அதுல எந்த விதமான புத்தகம்னாலும் நான் தரேன். ஆமா, இது இல்ல, இதுல இங்க கம்மி இருக்குது. அங்க வந்தீங்கன்னா நீங்க இங்க நிக்கிறீங்க, அங்க நிக்க முடியாது. வழி ஃபுல்லா புக்கு தாங்க. புக்கை வந்து விற்க கூடாது. புக்கை வித்த ஒண்ணும் கிடையாது. புக்கை லவ் பண்ணணும், புக்கை நேசிக்கணும், அதோட வாசிங்க, சுவாசிச்சு பாருங்க, அது உங்களை வழி நடத்தும். நான் புக்கு விற்கிறது கிடையாது. ஒரு புக்கை எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன புக்கெல்லாம் படிச்சா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் சொல்லி கொடுக்காது. அந்த காலத்து ராமாயணத்தோட ஃபுல் செட் புக்கு. ஒரு நாளைக்கு எல்லாரும் எத்தனை வேலை சாப்பிட்றாங்க? 3 வேளை நார்மலாக சாப்பிட்றாங்க. காலையில, மதியம், சாயங்காலம். நான் 38 வருஷமா முதல் வேலை சாப்பாடே 4 மணி தான். இப்போ நீங்க ஒரு புக்கு கேட்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள எங்கேயாவது தேடி பிடிச்சி கொண்டாந்து கொடுத்துருவேன். அப்போ அந்த ஒரு வாரத்தில் நான் அந்த புக்கை தேடுறதுக்கு எவ்வளோ அலைகிறேன், எங்கே போகிறேன், எங்கெங்கே பார்க்குறேன், இதுதான் அதனுடைய விலை ஒழிய புத்தகத்துக்கு விலை கிடையாது. கூகுள்லையும், நெட்லையும், அமேசான்லையும், ஃப்ளிப்கார்ட்லையும் விற்காத புக்கு வேணுமா? அந்த மாதிரி கிடைக்கிற கடைக்கு பேர் தான் பழைய புக் கடை. நான் படித்த படிப்பு 44 வருஷம் எல்லா புக்கையும் படிச்சிட்டேன். அப்போ எனக்கு டிகிரி தரணும்னா நானே ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. எனக்கு யூனிவர்சிட்டி கொடுக்காது எனக்கு தெரியும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ற புத்தகம் என்னது? வணக்கம், வெல்கம் டு FF Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஓம் சக்தி ஓல்டு புக் ஷாப்ன்ற கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல லொக்கேட் ஆயிருக்குது. இங்கே தெரியும் பழைய புத்தக கடைன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு புக்ஸ் மட்டும் தான் இங்கே சேல் பண்ணுறாங்க. அதில் சேல் பண்ணுறவரோட பேர் பார்த்தீங்கன்னா பாண்டியன். ஆனால் அவரை வந்து இங்கே எல்லாரும் நூல் பாண்டியன் தான் இங்கே சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். அவர்கிட்ட 1/2 கோடி புத்தகங்களுக்கு மேலே இருக்குது. இந்த 1/2 கோடி புத்தகமும் ஒரு மொத்தமாக இங்கே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயம். ஸோ வாங்க இப்போ நூல் பாண்டியன் ஐயா கிட்ட என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க. புத்தகத்தை வாசிக்கும், புத்தகத்தை நேசிக்கும், புத்தகத்தை சுவாசிக்கும் உங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நானும் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் படிப்பேன். நல்லா படிங்க. இந்த எத்தனை புத்தகங்கள் இருக்கு? புத்தகம் என்னன்னா நேரம் பெற்றாதுங்க, அது கிடக்கு நிறைய. ஆனா நான் பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட 1/2 கோடி புத்தகம், 1/2 கோடிக்கு மேலேயே இருக்கும். புத்தகத்தோடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா வேற, புத்தகத்தோடைய அறிவு தேடுதல்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அது இன்னும் என்கிட்ட கம்மியா தான் இருக்கு. ஒரு புத்தகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு புக்கில் இருக்கிற ஒரு பக்கம் உங்க வாழ்க்கையை மாற்றும். அந்த ஒரு பக்கம் தேடணும். தேடி எடுத்து படிக்கிறவங்களுக்கு தான் சப்ஜெக்ட் நிறைய எல்லா விதத்துலையும். ஒரு ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆராய்ச்சியில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு இப்போ எக்ஸாம் நுழைவுத் தேர்வுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பாடத்திட்டத்தை படிக்கிறவங்களாலும் சரி, இல்லை ஒரு ஆசிரியராக சொல்லி கொடுக்கணும் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குறிப்பிட்ட புத்தகம் இல்லாமல் அதை பற்றி சார்ந்து வேறு புத்தகங்கள் தேடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நிறைய புத்தகத்தோடைய அனுபவம் கிடைக்கும். உங்ககிட்ட என்னென்ன ஜானர் இருக்கு? நீங்க கருவறைக்கு முன் வந்து கல்லறைக்கு பின் வரை இடையில் வாசிக்க என்ன வேண்டும் தலைப்பு போட்டு கொண்டு வாங்க. அதுல எந்த விதமான புத்தகம்னாலும் நான் தரேன் உங்களுக்கு. ஒண்ணு, நீங்க வந்து குறிப்பிட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தையும் யாரோ லைக் பண்ணி ரிவ்யூ கொடுத்த புத்தகத்தை தான் தேடுறீங்க. இதை தாண்டி நீங்களா சுயமா தேடினீங்கன்னா தான் இன்னும் உங்களுக்கு அதிகமான விஷயங்களும் கிடைக்கும். ஒரு விஷயத்தை சார்ந்த ஒரு புக்குள்ளேயே அடங்க போறது கிடையாது. அது பல கோடி விஷயங்கள் பல பேர் எழுதியிருக்காங்க. அதை தேடுறவங்களுடைய அந்த முயற்சி தான் அவங்களை அந்த விஷயத்துல உள்ள முழுமையா போக வைக்கும். நீங்க எத்தனை வருஷமா? கரெக்டா 44 வருஷம் ஆகுதுங்க ஐயா. நான் பள்ளிக்கூடம் படிப்பு முடிச்ச காலத்துல வந்ததுலனே இந்த ஆரம்பிச்சதுதான் அது. அப்படியே தொடர்ந்து இப்ப 44 வருஷம் முடிய போகுது. உங்களுக்கு எப்படி அது இன்ட்ரெஸ்ட்? இது பேப்பர் போகிற காலத்துல இருந்து நான் புக்கு சேர்க்க ஆரம்பிச்சு அதுல புக்கு கலெக்ட் பண்ணி. உங்களோட முதல் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நான் முதல்ல நான் எனக்கு இந்த புத்தகம் படிச்சேன், இதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்னு இல்லை, என்னுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குடும்ப சமூகத்துல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல எல்லாமே பதிப்பகத்துல உள்ளவங்க தான் அத்தனை பேருமே. எங்க அப்பா ஒரு புக்கு குழு. அதெல்லாம் தாண்டி எனக்குன்னு நான் வந்து வேலை வாய்ப்புன்னு தேடும்போது எனக்கு தேர்ந்தது நான் பேப்பர் போடணும்னு ஆரம்பிக்கும் போது அதனுடைய தொடர்ச்சியே எனக்கு வந்து அந்த புக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த புக்கெல்லாம் சேர்த்து வச்சு சரி இதே ஒரு விற்பனையை ஆரம்பிப்போம்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்துல. அப்புறம் அன்னைக்கு வந்த வாடிக்கையாளர்களுடைய அவங்களுடைய தேவைகள் எனக்கு அதிகமாக இருந்தது. அவங்க கேட்கிற புதிய புதிய புத்தகங்கள், புதிய புத்தகங்கள். அதாவது அந்த காலத்துல நான் சொல்றது 83ல, அப்ப புத்தகமே கிடைக்காத காலம். அந்த காலத்துலயே அவங்களுக்கு தேவைகளை நான் வந்து புதிய புத்தகம்லாம் கேட்பாங்க அன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட்ல. அதெல்லாம் கொஞ்சம் தேடி எடுத்து கொடுக்கும்போது அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும்போது அதோட வரவேற்பு கிடைச்சது பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு வந்து அதிகமா இந்த புத்தகத்தை தேட வச்சது. ஐயா நான் இங்க நிக்கிறேன், நீங்க அப்படி போயிடுங்க. ஒரு புக் ஏன் சொல்றீங்கன்னு புரியுது. ஆமா,
இது இல்ல, இதுல இங்க கம்மி. குடோன்ல இருக்குது. அங்க வந்தீங்கன்னா நீங்க இங்க நிக்கிறீங்க, அங்க நிக்க முடியாது. அங்க நிக்க கூட இடம் இல்ல. வழி ஃபுல்லா புக்கு தாங்க. ஐயா எனக்கு வந்து நீங்க படிச்ச முதல் புத்தகம்? என்னோட படிச்ச முதல் புத்தகம்னா பள்ளிக்கூட புத்தகம் தான் சார். ஆனா நான் படிக்க வேண்டிய புத்தகம் கோடிக்கணக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க வச்சிருக்க எல்லாமே நீங்க ஆல்மோஸ்ட் படிப்பீங்களா? 90% நான் இங்க இருக்க எல்லா புத்தகமே யாருக்கு தேவைப்படும், யார் யாருக்கு பயன்படும், என்னென்ன இந்த சப்ஜெக்ட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் தேடி பிடிச்சி தான் இங்க கொண்டு வந்துருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ புக் எடுக்கிறது கிடையாது. இங்க எல்லா புத்தகமே, அனைத்து புத்தகமே ஒவ்வொரு புக்கையும் சர்வே பண்ணி இது யாருக்கெல்லாம் பயன்படும், எந்த கேட்டகரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் புக்கை. அதனாலதான் இந்த புக்கை வந்து விற்க கூடாது. புக்கை வித்த ஒண்ணும் கிடையாது. புக்கை லவ் பண்ணணும், புக்கை நேசிக்கணும், அதோட வாசிங்க, சுவாசிச்சு பாருங்க, அது உங்களை வழி நடத்தும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இப்ப புக்ஸ் வந்து இப்ப ரொம்ப ரேர் தான். இப்ப எல்லாருமே வந்து ஆன்லைன், நெட், கூகுள் அந்த மாதிரி ரீடிங் போறாங்க. அது சப்போர்ட் பண்ணும். ஆனா அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பாக்குற விஷயத்தையே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்தது அது நீங்க பாக்குற ஒரு செகண்ட்லயே உங்களை மாதிரி 1 லட்சம் பேர் பாக்குறாங்க. ஆனா அதை தாண்டி எக்ஸ்ட்ரா புக்ல அதிகமா தேடுறான் பாருங்க, அவங்க தான் அதுல சிக்னேச்சர் ஆகிறாங்க, டேலண்ட் ஆகிறாங்க, பண்றாங்க. எனக்கு என்னன்னா லாஸ்ட் எப்பயுமே வருஷம் புக் ஃபேர் நடத்துவாங்க சென்னை புக் ஃபேர்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கூட்டம் கம்மியாயிடுச்சு. இல்ல வாசிப்பு கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் போகும்போதே அவ்வளவு பேர் இல்ல. வாசிப்பு தன்மை ஒன்றும் குறையல, வாசிப்பு தன்மை இருக்கு. சரியான இடம் கிடைக்கல, சரியான புத்தகம் கிடைக்கல. இன்னைக்கு வரதெல்லாம் வந்து புதிய எழுத்தாளர்கள், புதிய கருத்துக்கள், புதிய இதெல்லாம் எல்லாமே ஏற்கனவே பழமையில வந்த ஒரு விஷயத்த தேடிதான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு 1-2 கலெக்ஷன் தான் வந்து நியூ ஆஃப் அரைவலா புக்கா இருக்கலாம். ஆனா 90% வந்து ஏதோ ஒரு கருவுல இருந்து எடுத்துட்டு தான் அதை கிரியேட் பண்ணி தான் வந்திருக்கு. எழுத்துங்கிறது யாருக்கும் புதுசா வர போறது கிடையாது. வாசிச்சோ படிச்சோ எழுதி பழகினா தான் அது வரும். அப்ப அவங்க நிறைய அனுபவங்கள் பெற்றவங்க தான் அதை செய்ய முடியும். அப்படி உள்ளவங்களுக்கு பழைய புத்தகங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கும் பழைய புக்கை தேடுற எத்தனையோ எழுத்தாளர்களும், எத்தனையோ கவிஞர்களும், எத்தனையோ சினிமா துறையில உள்ளவங்களும் நீங்க வந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்க உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. நிறைய இருக்கிறாங்க. நீங்க ஒரு அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் வராங்க. என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கதையில இருந்து கருவுகளையோ இல்ல ஒரு கருத்துகளையோ இல்ல ஒரு கேரக்டர் ஆஃப் நேமையோ இல்லைன்னா ஒரு டயலாக்கையோ ஏதாவது வெல்கர் ஆஃப் த வேர்டோ இது மாதிரி ஏதோ ஒண்ணு தேடுறாங்க. ஆனா அது எல்லா புக்கிலையும் கிடைக்காது. அவங்க ஒரு 100 புக்கை தேடினா தான் 101வது புக்ல அவங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். சில பேர் பொறுமையா தேடுறவங்க இருக்காங்க, சில புக்கு ஒரே புக்ல கிடைக்குமான்னு பாக்குறவங்க இருக்காங்க. இப்ப அப்ப இருக்கிறவங்க யாராவது பெரிய செலிபிரிட்டி யாராவது இப்ப உங்ககிட்ட புக் வாங்கினவங்க இப்ப பெரிய ஆளா இருப்பாங்களா? அது யாரா சொல்ல முடியும்? அதுல சுந்தர் பிச்சை எங்கட கஸ்டமர் தான். அதே மாதிரி அமெரிக்கால கிட்டத்தட்ட டாப் ஆப் கம்பெனி 500 கம்பெனில 14வது கம்பெனி, அவர்கிட்ட 2600 பேர் வேலை செய்றாங்க. அவரும் எங்கட கஸ்டமர் தான். அப்ப ரீசெண்டா எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு. இன்னும் எத்தனை பேர் இந்த கொரோனா லீவ்ல இங்க இந்தியா வரும்போதெல்லாம் நேரம் என் கிடைக்கும் இந்த லீவ் டைம் கிடைக்கும் போது வந்து என்னை பார்த்துட்டு, அங்கிள் நான் போய் 15 வருஷம் ஆச்சு 20 வருஷம் ஆச்சு அந்த ஃபீல்டில் உங்களுக்கு புக் வாங்கி படித்தேன், நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி இந்த வாங்கிட்டு போனவங்களும் இருக்காங்க நிறைய பேர். நான் புக்கு விற்கிறது கிடையாது. ஒரு புக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன புக்கெல்லாம் படித்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் சொல்லிக் கொடுக்காது. அந்த மாதிரி தேடி வந்து வாங்கினதுக்காகவே எனக்கு ரெஃபரன்ஸ்க்காக நிறைய பேர் அனுப்புவாங்க. நீங்கள் இவர்கிட்ட போங்க, கரெக்டாக சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்தா சப்போர்ட் பண்ணுங்க வரைக்கும் சொல்லுவாரு. நான் நுழைவு தேர்வுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் புக் கொடுத்துட மாட்டேன். அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்காங்களோ அவங்க என்ன எடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வின் பண்ணணுமா அட்டன் பண்ணணுமான்னு கேட்பேன். வின் பண்ணா இதெல்லாம் படிங்க, அட்டன் பண்ணா நீங்க எப்படி கேட்கலாம் அதே தரேன்றுவேன். ஏன்னா நான் வின் பண்ண வச்சு நிறைய பேர் வேடிக்கை பார்த்து, நான் சார் எனக்கு ஸ்டாப் போஸ்டிங் கிடைச்சது, என் பையன் வெளிநாட்டு சென்ட்டான், என் பையன் நல்ல பேங்க்ல கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க தான் இங்க அதிகம். ஏன்னா நம்ம கொடுக்குற புக்கை வந்து அவங்க பயன்படுத்தணும். முதல் புக்கை பத்தி நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த புக்கோடைய வேல்யூவேஷன், இதை படிச்சா நீ என்ன பண்ணுவேன், இதுக்கு தாண்டி நான் என்ன படிக்கணும்னு, என்ன வேணும் உனக்கு, அந்த அவனுடைய என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் பண்றாங்க. அந்த ரெஃபரன்ஸ் தேடி வாங்குறாலும் நிறைய இருக்காங்க. ஐஐடி நீட்டுக்குலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு புக்கு 2 புக்குலேயே கிடையாது. எல்லாரும் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்டீரியல் படிக்கிறாங்க, அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு அது போது நினைக்கிறாங்க. கிடையாது. அதை தாண்டி அவுட் சைட் படிச்சா தான் அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலே புரியும். அது நிறைய பேருக்கு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க அது படிக்கவே நேரில் நினைக்கிறாங்க. கிடையாது. அது படிக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கூட சேர்ந்து இந்த புக்கை படிக்க போறீங்க. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜும் புரியும், நீங்க ரீட் பண்றது தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாரும் எழுதி பார்க்கறதே கிடையாது. மானிட்டரும் செல்போனும் ஆன்லைன் நெட்லையும் பார்க்கறனால இந்த எழுதி பார்க்குற பயிற்சி இல்லாதனால அது உள் வாங்க முடியாது. எழுதி சர்வே பண்றாங்க பாருங்க, அவங்களால மட்டும் தான் சப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும், ப்ரெசென்ட் பண்ண முடியும். என்னுடைய அட்வைஸே நான் சொல்லுவேன், புக்கு படிக்கிறதோ வாசிக்கிறதோ பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த புக்கே உங்களுக்கு புரியும்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணிடுவேன். வாங்க இப்போ காமிக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுங்க. தமிழ்ல இருக்குங்களா சார்? வேற ஏதாவது உங்களுக்கு தமிழ்ல வேணுமா? அப்போ 2766 நீங்க. அப்படியா? அதான் அழிஞ்சு போச்சு. ஆன்டிபேஸ் கலெக்ஷன் வந்துச்சு. அதெல்லாம் நாங்க தான் நீங்க படிக்கும் போது அன்னைக்கு சேர்த்து வைங்கன்னு சொல்லி சேர்த்து வைக்காம விட்டீங்க. இப்ப கேக்குறீங்க நீங்க. நாங்க படிக்கும்போது படிச்சோம். சரி, குழந்தைங்களுக்கு அதான் சேர்த்து வைங்கன்னு நீங்க குழந்தைங்க. ஐயா கோகுலம் இருக்கு, வேணா நாளைக்கு வாங்க தரேன். கோகுலம் இருக்கு, நாளைக்கு வாங்க தரேன். நீங்க படிக்கும் போது குழந்தையாக்கும் போது படிச்சீங்க. ஆனா உங்க குழந்தைக்கு வேணும் அன்னைக்கு ஏன் சேர்த்து வைக்காம விட்டீங்க?
எப்பயுமே காசு ஏத்தீங்க கேளுங்க, காசு ஏத்தீங்க, சொத்து சேர்த்தீங்க, எல்லாம் சேர்த்தீங்க. ஆனா அந்த அறிவுங்கிற இந்த புக்கை சேர்க்காம விட்டோம். இப்ப வந்து நம்ம படிச்சத குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தேடுறோம், அது கிடைக்கல. சரி பாப்பாக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல கொடுங்க, படிக்க வைங்க. படிச்சுட்டு அவள்கிட்ட கதை கேளுங்க. அப்பதான் அந்த கதையை புரிஞ்சுக்க தன்மையும் அதை படிக்கிற திறனும் அதிகமா வரும் அந்த குழந்தைகளுக்கு. இப்போ தமிழ்ல வேற எதனாவது குழந்தைங்க வாசிக்கிற மாதிரி ஏதாவது வந்ததுக்குன்னு ஒரு 4 புக்கு. ஏன்னா வியாசர்பாட்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. அப் அண்ட் டவுன் வந்து 2 மணி நேரம் ஆயிடுமா? நேத்து வந்தோம், நானும் ஒய்ஃபும் வந்தோம். சார் இல்ல, போன் பண்ணிட்டு போயிட்டோம், மறுபடியும் போயிட்டோம். சரி இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வந்து காட்டு. ரீசெண்டா தான் இன்னொரு யூடியூப் வீடியோல தான் பார்த்தேன் சார் பத்தி. சரி அதுல வந்து ஒரு இடத்துல வந்து அம்பளி மாமா அது மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் சின்ன வயசுல அது ரொம்ப படிச்ச புக்கு. அது பப்ளிஷிங்லாம் நின்றுடுச்சு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். 83 ஸ்டாப் சார். அது நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நான் இப்போ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு யூடியூப்ல நெட்ல தேடி பிடிஎஃப்ஸ் கிடைச்சது. பிடிஎஃப்ஸ் கிடைக்கும், புக்ஸ் மாதிரி ஒண்ணு கிடைக்காது. அது வந்து நான் படிச்சு சொல்ற மாதிரி இருக்கு. அகைன் நம்ம வந்து ஒரு மானிட்டர் காட்டுற மாதிரி ஆயிடுமேன்றதுனால சரி வேணாம், பிசிக்கலா இருக்க புக்ஸ் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். பட் ஆனா ரீசெண்டா தான் பார்த்தேன் சாரோட. சரி அதனால வந்தாச்சு காட்டுவோம் குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு ஒரு காட்டுவோம். அப்பெல்லாம் நாங்க வாடகைக்கு சின்ன வயசுல வாங்கி படிக்கிறது சார். வீட்டு பக்கத்துல வேஸ்ட் பேப்பர் கடையில வந்து எக்ஸாம் லீவ்ல எல்லாம் 25 காசு 50 காசுன்னு வந்து புக்கு வாடகைக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு போயிட்டு முதல்ல ₹1 கொடுத்துருவோம், புக் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு படிச்சு முடிச்சு கொடுத்தா அவங்க 50 காசு தருவாங்க. சோ அது மாதிரி லீவ்ல வந்துட்டு தமிழ் படிக்கிறது எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த மாதிரிதான் ஆச்சு. அங்க போய் தேடுவோம், அட்டைப்பெட்டியில வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க, அதுல தேடி எடுப்போம் நாங்க. இது எடுப்போம், இது படிச்சது, இது ஓரமா வச்சு அப்படின்னு தேடி எடுத்து அப்படி படிச்சோம் அந்த டைம்ல. இப்போ அந்த மாதிரி வாசிக்கிற பழக்கமே குழந்தைங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. வரும் சார். எனக்கு வந்து புக்கு வாசிக்க ஆரம்பிச்சேன் நானே ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. 5 வருஷமா தான் நான் புக்கு வாசிக்கணும்னு ஆரம்பிச்சு பொறுமையா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய புக்கு வந்திருக்கு. ஒரு புக்கு இப்ப கையில இருக்கு. உங்களை பத்தி எழுதி இருக்குதா? ஆமா, நூல் பாண்டியன்னா இந்தியாவில இல்ல உலகத்திலே ஒரு ஆள் தான். ஏன்னா பாண்டியன் நிறைய இருப்பாங்க, ஆனா நூலுங்கிற ஒரே ஆள் ஒரு ஆள் தான். யூடியூப்ல மேப்ல சர்ச் பண்ணி அப்படியே வரும், நூல் பாண்டியன்னு போட்டு சர்ச் பண்ணாத. சார் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து ஓல்டு புக்கு தமிழ்நாடு போட்டுனா நேரம் நம்ம கதை தான் காட்டும். ஏன் கேட்டீங்கன்னா அதோடைய லைக் ரிவ்யூ போய் 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 தேடுதல வந்த கஸ்டமருடைய தேடுதல் தான் கொண்டாந்து வச்சிருக்கு. அவரை பத்தி புக்லேயே எழுதியிருக்காங்க. நூல் பாண்டியன் பத்தி தமிழர் புத்தகங்கள் ஒரு அறிமுகம், சுப்பு அவர் எழுதுனதுல நூல் பாண்டியன் அவரை பத்தியும் ஒண்ணு இருக்கு. திருவட்டூர் பட்டினத்தார் கோயில் இருக்கும். அவருடைய பாடல் கிடையாது இது. அந்த காலத்துல முக்காவாசி பாடல் தான் போடுவாங்க. இது ஃபுல்லாவே உரை, அவரோட உரையா பென்சில் ஆர்ட். இது ஆர்ட் தெரியுது உங்களுக்கு? பென்சிலே வரைஞ்ச ஆர்ட் இது. பென்சில்ல போட்ட ஆர்ட் இது. கோடு கோடா இருக்கும் பாருங்க, நல்லா கிளாஸ் பண்ணி பாருங்க தெரியும். கேமரா வச்சு டெவலப் பண்ணி பாருங்க. பென்சில்லே வரைஞ்சிருக்கு. ஆமா, நான் போயிருக்கேன், பட்டினத்தார் கோயிலுக்கு போயிருக்கேன். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த இது அவரோட உரையா இது ஃபுல்லா. அங்க அவர் கோயிலே அந்த அவரோட இதெல்லாம் பிக்சர்லாம் போட்டிருப்பாங்க, பிக்சரே அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கலைஞர் எழுதின முதல் புக்கு ராணிமுத்துல முதல் எழுத்தாளர் யாராவது எழுதாங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பயோடாட்டா போடுவாங்கல்ல, அதுல ஒரு ஒரிஜினல் பயோடாட்டா இருக்கும்ல. இதெல்லாம் ஓல்டு பழைய ஒரிஜினல் குறுந்தொகை கழக வெளியீடு. குறுந்தொகை இது வந்து ராமாயணத்தோட ஃபுல் செட்டு. அந்த காலத்துல தமிழ் வசனத்தோட வந்த புக்கு இது. வால்யூம் மாதிரியா வரும் ராமாயணம் ஃபுல்லா. இதுல ஃபுல்லாவே பென்சில் ஆர்ட் தான், எதுவுமே போட்டோ கிடையாது. பொறுமையா பாருங்க தெரியும். ஒரு புக் எடுத்து பாருங்க. ஆர்ட் வந்து பென்சில் ஃபுல்லாவே வந்து அந்த காலத்திலேயே வந்து கதையா வந்த புத்தகம் இதெல்லாம். அப்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் பாடல் தான் அதிகமா வரும். ஆனா இதுல இருக்கிற இந்த தமிழ் எழுத்து எல்லாமே பழைய எழுத்துக்களா இருக்கு. தமிழ் அதுதான் ஒரிஜினல் தமிழ். அந்த காலத்து ராமாயணத்தோட ஃபுல் செட் புக்கு. இப்போ இந்த 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 இதே பாருங்க, மெட்டீரியலே பாருங்க, கிளாத் மாதிரி இருக்கு. இந்த மெட்டீரியலே இப்போ வர்றது இல்லை. இல்ல நாங்க வந்து 1940-50 வரைக்கும் வந்து எல்லாமே காலிகோ பெயிண்டிங் தான். இல்லையா, இப்போ இந்த இதோட பைண்டிங் இருக்குல்ல, இந்த பைண்டிங் மெட்டீரியலே இப்போ வர்றது இல்ல. இதுதான் காலிகோ பெயிண்டிங். இந்த காலிகோ பெயிண்டிங் இப்போ வரது இல்ல. ஃபுல் ராமாயணம் இருக்காது இதுல. ஆமா, ஃபுல் ராமாயணம்.
ஆராய்ச்சியாளர்களுக்கும் மறுபுத்தகம் பதிப்பும் போடுறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கருத்து வேணும் இந்த புக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஒரு நாளைக்கு எல்லாரும் எத்தனை வேலை சாப்பிட்றாங்க? 3 வேளை நார்மலாக சாப்பிட்றாங்க. காலையில், மதியம், சாயங்காலம். நான் 38 வருஷமா முதல் வேலை சாப்பாடே 4 மணி தான். 2வது சாப்பாடு நைட்டு 11 மணி தான். 2 வேலையும் இப்படியே 33 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா மீதி நேரம் நான் புக்கு தேடிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் 24 மணி நேரம் லைஃப்மாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் லைஃப். ஒருத்தன் 40 கிலோமீட்டர் ஸ்கூல்ல போனா நான் 80 கிலோமீட்டர் ஸ்கூல்ல போய் தேடுறேன். அப்பயும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவ்வளவு டிமாண்ட் இந்த புக்கு. சரிங்க சார். சரி, நெக்ஸ்ட் வீக் கால் பண்றேன் வாங்க. சப்போஸ் அந்த புக்கு கிடைச்சுன்னா நீங்க காப்பி போடுவீங்களா? இல்ல எந்த புக்குமே காப்பி போட மாட்டேன். உங்க வீட்டு பத்திரத்தை யாருக்கா காப்பி போட்டு கொடுக்க முடியுமா? அது எப்படி அவனுக்கு பத்திரமாகும்? அப்ப நான் ஒரிஜினல் அவனுக்கு கொடுத்துட்றேன். அதை வச்சு அவங்க சரி பண்றேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இங்க வந்து 2 விஷயம் இருக்கு. எந்த ஒரு புத்தகத்தையும் நான் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்க மாட்டேன். அது உலகத்திலே கிடைக்காத புக்கானாலும் சரி. ஒரிஜினல் அப்படின்னு அந்த ஆன்டிஃபேஸ் கலெக்ஷன்னா அது அவர்கிட்ட தான் இருக்கணும். ஆனால் ஜெராக்ஸ் கோடிக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரிஜினல் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரிஜினல் நோக்கி வரவங்களுக்காக நான் தனியாக சில புக்கு எடுத்தேன். இதுதான் ஒரு 3 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், சரிங்களா? நீங்க இப்போ இந்த புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த புத்தகங்களுக்கு ஒரு விலை இருக்கும். இப்போ நீங்க விற்கிறதுனால ஏதாவது பிரைஸ் குறைப்பீங்களா, இல்ல புக்குக்கான ரேட்டு தான் விற்பீங்களா? இங்க வந்து மேக்சிமம் எல்லா புக்குமே பாதி விலை தான். பாதி விலை தான். செகண்ட் புக்குனா பாதி விலை தான். இது வந்து நானே வந்து கொஞ்சம் நிறைய எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விலையை பார்க்க மாட்டேன், கம்மி பண்ணியே கொடுப்பேன். நிறைய காலேஜ், மெடிக்கல் காலேஜ், லைப்ரரி, ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரிலாம் வருவாங்க. லைப்ரரி புக் வாங்குவாங்க. அவங்க லாட்டா எடுக்கும்போது மேக்ஸிமம் அவங்களுக்கு 1/4 ரேட்டு கீழே கிடைக்கும். நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ ஆன்டிபீஸ் கலெக்ஷன், ரேர் பீஸ் அப்படின்னு அவுட் ஆஃப் பிரிண்ட் எடிஷன் வந்தாதான் எங்களுக்கும் டிமாண்டு. அது நாங்கள் அதிகமாக காசு கொடுத்தோட எங்களுக்கே கிடைக்காது. அந்த மாதிரி விஷயங்களை தேடுறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு சில புக்களை தேடி எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்துக்கு விலைன்னு எதுவுமே கிடையாது சார். தேடி பிடிச்சி எடுத்தாந்து கொண்டு தர மாதிரி சர்வீஸ், அந்த ஒரு வேலைக்கு தான் காசு ஒழிய புத்தகத்துக்கு விலையும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு புக்கு கேட்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள எங்கேயாவது தேடி பிடிச்சி கொண்டாந்து கொடுத்துருவேன். அப்போ அந்த ஒரு வாரத்தில் நான் அந்த புக்கை தேடுறதுக்கு எவ்வளோ அலைகிறேன், எங்கே போகிறேன், எங்கெங்கே பார்க்குறேன், இதுதான் அதனுடைய விலை ஒழிய புத்தகத்துக்கு விலை கிடையாது. எந்த புத்தகத்துக்கும் விலை மதிப்பு கிடையாது. ஆனால் அதில் இருக்க தேடுதலும் செயலும் வேலையும் பாதுகாக்கும் தன்மையும் அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குற விதத்துக்கு தான் காசு ஒழிய புத்தகத்துக்கு விலை கிடையாது. சரி, இப்போ நான் இன்னொரு இதுவாக, எவ்வளவு காசு கொடுத்தாலும் நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ற புத்தகம் என்னது? எதுவுமே கிடையாது சார். எல்லாமே மக்கள் கொடுக்கத்தான். இல்ல சார், இல்லங்க ஐயா, இப்ப நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆன்டிக் வச்சிருப்பீங்க. நீங்க வச்சது எல்லாமே ஆன்டிக் தான். ஆனா அதுலயுமே உங்களுக்கு பெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, இப்ப அதை நீங்க விற்க கூடாதுன்றது இருக்குமா? ஏன்னா அப்படி கேட்க, அப்படி பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்னு ஒரு புக்கு தான். என்னுடைய டைரி தான். அதுக்குதான் விலை கிடையாது. நான் எல்லாத்தையும் படிச்சு அதில் எழுதியிருக்கேன்ல. எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. மேக்சிமம் நான் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி எல்லாமே எழுதிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கப்புறம் வேலைகள் ஜாஸ்தியானால நான் வந்து எந்திரன் ஸ்டைலே இந்த புக்கை எடுத்த உடனே இதுக்குள்ள என்ன இங்க வரைக்கும் சர்வே பண்ணி சொல்லிடுவேன். அதனால எல்லா புக்கும் ஓரளவு என்னோட லைஃப்ல எனக்கு சேஞ்சா எனக்கு ஒரு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தது, எனக்கு இந்த புக்கை சிந்திக்க வச்சதுங்கிற புக்கை பத்திலாம் நான் அந்த காலத்துல எழுதியிருக்கேன். இப்ப ஒரு 20 வருஷம் ஆச்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி. என்னுடைய அந்த டைரி தான் எதுக்குமே விலை இல்லாத ஒரு பொருள். அது யார் கேட்டாலும் தர மாட்டீங்க. உங்க டைரி மட்டும் கொடுக்க மாட்டீங்க. அதான் எனக்கு புக்கே இருக்கு, புத்தகத்தின் மறுபக்கம். அந்த டைரி பேரு புத்தகத்தின் மறுபக்கம். ஐயா, இப்ப நீங்க என்னென்ன வெரைட்டில கேட்டகரியில புக் இருக்கு? எல்கேஜி ஸ்கூல்ல இருந்து, பிளே ஸ்கூல்ல இருந்து படிக்க வேண்டிய புத்தகத்துல இருந்து, ஸ்கூல் லெவல்லையும், அதுக்கப்புறம் நுழைவுத் தேர்வு சம்பந்தப்பட்ட எல்லா நுழைவுத் தேர்வுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேஷன் புக்ஸும், அதுக்கப்புறம் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி மெடிக்கல், இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்சி, எம்எஸ்சி கேட்டகரியில் இருக்க எல்லா சப்ஜெக்டும், லா காலேஜ் வித்து இந்த அனைத்து நுழைவுத் தேர்வுகளுக்குள்ள எல்லா புத்தகத்துக்கும் ரெஃபரன்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜ், ஒரு புக்கில் கிடையாது. அதை தேடறதுக்கு நிறைய புக் இருக்கு. அவன் எந்த புக்ல இருந்து ஃபாலோ பண்ணாங்கிற கான்செப்ட் எடுத்து படிச்சானா அந்த என்ட்ரன்ஸ் அவங்களுக்கு 100% வரும். அந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் மெடிக்கல் லைன்ல இல்லை நீங்கள் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், காமர்ஸ், உங்களுக்கு அனைத்து வகையான பாடத்திட்டங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். இங்க சப்ஜெக்ட் தனியா ஒதுக்குற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஆய்வு தேடுதல், பழைய நூல் ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் ஜோதிட ஆய்வு, மருத்துவ துறையில சேர்ந்தவங்க பழைய நூல்கள், அதுக்கப்புறம் சில ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, ஹிஸ்டாரிக்கல் கலெக்ஷன்ஸு, நமக்கு சில ஆதாரமான புத்தகங்கள் தேவை அப்படிங்கிறவங்க, சில பதிப்பகத்துல கிடைக்காத எத்தனையோ புத்தகங்கள் எங்கிட்ட வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ரீபிரிண்ட்ல புக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிஷனு, அவுட் ஆஃப் பிரிண்ட், ரேர் காப்பி, கூகுள்லையும், நெட்லையும், அமேசான்லையும், ஃப்ளிப்கார்ட்லையும் விற்காத புக்கு வேணுமா அந்த மாதிரி கிடைக்கிற கடைக்கு பேர் தான் பழைய புக் கடை. சரிங்கய்யா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பள்ளிக்கூட படிப்பு தான். ஆனா நான் படிச்ச படிப்பு 44 வருஷம். காலேஜ் முடிச்சிருக்கீங்களா? நான் படிச்ச படிப்பு 44 வருஷம் எல்லா புக்கும் படிச்சிட்டேன். அப்ப எனக்கு டிகிரி தரணும்னா நானே ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. எனக்கு யூனிவர்சிட்டி கொடுக்காது எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் எனக்கு ஆர்வம் இதுல, நான் அதிகமான ஈடுபட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் என்னை வந்து இதை கொஞ்சம் தேட வச்சுச்சு.
படிக்கவும் வச்சுச்சு, நிறைய பேர் கொடுக்கவும் வச்சு. அதனால நிறைய பாராட்டுகளும் பெருமைகளும் எங்கிட்ட வாழ்த்துக்களும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறவங்க உண்டு. நான் என்கிட்ட அவங்க எங்க வேணாலும் படிக்கட்டும், எதையாவது ஒரு புக்கை என்கிட்ட வாங்கிட்டு எங்கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு போவாங்க. காரணம் எங்கிட்ட அது ஒரு சென்டிமெண்ட் ஆஃப் லைஃப். அவங்க நிறைய பேர் எங்கிட்ட வாங்கினா நிச்சயமா ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுப்பாரு, ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் சொல்லுவாரு, ஒரு நம்பிக்கைங்க நம்மளுக்கு ஜெயிக்குங்க ஒரு என்கரேஜ் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில என்கிட்ட வருவாங்க. ஏன்னா இப்ப எனக்கு வந்து நிறைய புத்தகங்களுக்கு தேவைதான். நான் அதை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். வாங்க. நான் தேடுறது வந்து கிடைக்குதான்றது நான் போய் தேடும் போது கிடைக்க மாட்டேன். சில புத்தகத்தை நான் எடுத்து கொடுத்துருவேன், சில புக்கு நான் அவங்களை தேட விட்டுருவேன். எப்பவுமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை தேடாம அதை சார்ந்து இருக்கிற மற்ற ரைட்டர் ஆஃப் கலெக்ஷனோ மற்ற டாபிக் கலெக்ஷனையும் அவுட் ஆஃப் ரிலேட் கலெக்ஷன் தேடினா தான் அவங்க தேடுறதே அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்ப ஏதோ ஒரு குறிப்பிட்ட புக்கு யாரோ ரிவ்யூ கொடுத்து லைக் கொடுத்து ரேங்கிங் கொடுத்து இந்த மாதிரி பர்டிகுலர் புக்கை தேடினாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ் தான் கிடைக்கும். ஆனா அது சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, இவங்களும் இங்க வந்து தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த ஃபாலோ பண்ற விஷயத்தை எடுத்து அவங்க படிச்சாங்கன்னா இவங்க படிக்கிற விஷயமும் உங்களுக்கு புரியும். அந்த ஃபாலோ பண்ற விஷயத்தை இவங்க நாளைக்கு இன்னொன்னு ஃபாலோ பண்ண வைக்கலாம், இன்னொருத்தருக்கு சொல்லி தரலாம். எப்பவுமே நம்ம கட்டுறதை இன்னொருக்கு பிறருக்கு கொடுக்கணும். யாம் பெற்ற இன்பகம் ஐயம் பெறணும் மாதிரியா நம்ம என்ன படிச்சோம் நம்ம பாக்கெட் வச்சுக்கிறது பெருசு கிடையாது. அது லைஃப் ஒர்த்தாவும் போகலாம், இல்லை நம்மளுடைய யாருக்காவது ஹெல்ப்பாகவும் இருக்கலாம். நம்ம என்ன யாருக்கு கொடுக்குறோமோ நம்ம பணம் காசை கொடுத்தாலும் செலவழிச்சலாம், ஆனால் அந்த அறிவு கொடுத்தா செலவழிக்க முடியாது, அவங்க தான் பயன்படுத்த முடியும். அந்த அறிவை தேடுங்க தான் என்னோட அட்வைஸ். இறுதியா நீங்க எதாவது சொல்ல இல்லை, எல்லார் கையிலையும் எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்கு, அவங்க தேடுதலை வச்சு தான் அவங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையுது. எனக்கு இது போதும்னு நினைச்சு எக்ஸாம் பேட்டர்ன் போறவங்க கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க. ஆனால் இது அதிகமாக தெரிஞ்சுக்கிறவங்க ஒரு ஒர்க்லையோ இல்லை டேலண்ட்லையோ இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்லையோ கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க. அவங்க லைஃப் நல்லா சைன் பண்ண முடியும். ஏன் எல்லாரும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஏன் நீங்கள் ஓனர் ஆக மாட்டீங்க? நீ ஃபியூச்சர் ஆஃப் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்க கஷ்டம். நீங்க ஒரு ஓனர் ஆகுங்க, நீங்க ஒரு 10 பேர் வேலை கொடுங்க. ஏன்னா இனிமேல் நீங்க சுய முன்னேற்ற தொழில் தான் இனிமேல் உங்களை டெவலப் பண்ணும். அதுக்கு தேவையான படிப்பு என்ன, அது என்ன படிச்சா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் வேல்யூ, நம்ம அது சார்ந்து என்ன படிக்கணும், இதை மாதிரி தேடுங்க. அதுதான் உங்களுடைய லைஃபையும் பிரகாசமாக்கும், நீங்களும் 10 பேரை வாழ வைக்கலாம். இப்போ புக்ஸ் இங்க வந்து வாங்குறத தாண்டி இங்க வந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் நீங்க வாங்கிப்பீங்க? நிறைய பேர் கொடுக்குறாங்க சார். அவங்க எல்லாம் படிச்சவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. அவங்க படிச்சவங்க பாதி பேர் வந்து நம்ம படிச்ச புக்கு இனிமேல் அவருக்கு யாருக்கா பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி மொத்தமா வந்து ஃப்ரீயா கொடுக்கணும். எத்தனையோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அதுக்கு ஒரு வேல்யூ அமௌண்ட் நம்ம என்ன படிச்சவன் அப்படின்றதுக்காக அந்த புக்குக்காக காசு கேட்கறவங்க இருக்காங்க. அதுக்கு என்ன உரிய புக்கு ரன்னிங்கா சிலபஸ் போகுமா அப்படின்னா அதுக்கேற்ற உரிய பணத்தை கொடுத்து எடுப்போம். இல்லை நாங்களும் கொண்டு நிறைய ஸ்டாப்ல போடுறோம். காரணம் எப்படின்னா இப்ப இந்த படிப்பு தன்மை குறைஞ்சு போனது இந்த நெட் மீடியால வந்தனால பசங்க ஆன்லைன்ல பிடிஎஃப்லையும் சார் கொடுக்குற அசைன்மெண்ட் வாட்ஸ்அப்ல இதை படிச்சுட்டு போறதுனால எக்ஸ்ட்ரா தேடுதல் குறைஞ்சு போச்சு. அதாவது சில குறிப்பிட்ட புத்தகங்கள்லாம் இப்போ ஓட்டம் கம்மி. நாங்க அதையும் தாண்டி நான் வரவங்களுக்கு சொல்லி இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி புக்கு வாங்குறது உண்டு. அது சில பேர் கொண்டாந்து தரதுலேயே அவங்க வேல்யூ பார்ப்போம். இது ரன்னிங்கா, இது ஓடுமா அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ, ஓடலையா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஆனால் அதுக்கு நீங்க பே பண்றதும் உண்டு. கண்டிப்பா உண்டு. ஃப்ரீயா கொடுத்தாலும் ஃப்ரீயா கொடுத்தா கண்டிப்பா வாங்கி அது யாருக்கா கொடுக்கறது உண்டு. ஆனா அந்த ஃப்ரீயா கொடுக்குற புக்கும் பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப காலம் கடந்து கொடுத்துட்றாங்க. அது யாருக்கும் பயன்படாமல் போயிருது. சில புக்கு சிலபஸ்லாம் சிலபஸ் சேஞ்ச் ஆகுது, சப்ஜெக்ட் மாறுது. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே உடனே கொடுக்க முடியாது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஆனா 10 வருஷம் 15 வருஷம் உள்ள புக்கெல்லாம் கொடுக்கும்போது அது யாருக்கும் பயன்படாம போகும். இப்போ இதுக்கான ரொட்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் வந்து என்னோட இது லைஃப் வந்து இன்கமிங் நான் வருமானத்துக்காக தொழில் பண்ணவே இல்லை சார். இது ஒரு சர்வீஸ் சேவையா பண்ணி நிறைய பேர் படிக்க வச்சு அழகு பார்த்தனால நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்குதோ இல்லையோ 10 பேர் பயன்படுறாங்க. அதனால என்னுடைய நிரந்தர வருமானம்னு பாத்தீங்கன்னா எனக்கு தேவையானது மட்டும் அன்னைக்கு கிடைக்குது. நான் அதிகமா எதிர்பார்க்க கிடையாது. ஆனா பல பேருக்கு பயன்படுறதுனால நான் கொஞ்சம் அதிகமா புக்கு தேடுறேன், புக்குக்காக இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்றேன். அதுதான் நீங்க அதுக்காக போய் தேடுறதுக்கும் போயிட்டு வரதுக்கான செலவு கண்டிப்பா அதுக்குரிய எனக்கு அளவுக்கு கிடைச்சிருது. நான் வந்து மீதி வச்சிருந்தா கூட புக்கை தான் தேடி வைக்கிறேன் வழிய காசு எடுத்து வைக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த புக்கு யாருக்கா தேவைப்படும், இந்த புக்கு யாருக்கா தேவைப்படும்னு சொல்லியே நான் சில புக்கை கண்டிப்பா தேடிக்கிறேன். அதுக்கு வரவேற்பு இருக்கு. இப்போ உள்ள நடைமுறை புத்தகம் கிடையாது, எல்லாம் பழைய காலத்து புக்கு. அது கொடுக்குற வாங்குறவங்க இருக்காங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு 5 புக்கு எடுத்து படிச்சா ஒரு பையன் கிளாஸ் டெஸ்ட்ல பாஸும்பேன். அதே 10 புக்கு எடுத்து படிச்சானா அந்த கிளாஸ் ரூம்லயே அவன் டாப் பாஸ் ஆகும் சப்ஜெக்ட்ல. 25 புக்கு எடுத்து படிச்சானா அந்த ஸ்கூல்லயே அவன் டாப் பாஸ் ஆகிறான். 50 புக்கு எடுத்து படிச்சானா அவன் அந்த ஸ்டேட் லெவல்லயே அவன் டாப் பாஸ் ஆகிறான். 100 புக்கு எடுத்து படிச்சா நீங்க சொல்லுங்க, 100 புக்கு எடுத்து படிச்சா 101 அவன் ஒரு புக்கா வரான். எல்லாரும் கற்பனை வரும், கற்பனை வராத மனிதர்களே கிடையாது. ஆனா அதுக்கு இங்க ஒரு அடித்தளம் இருக்கு, அதை தேடுறது தான் பழைய புத்தக கடை. எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து நான் சினிமா தான் நான் ஆசையோட இருக்கிற ஒரு விஷயம். அதுலதான் இப்ப மீடியாலயும் இருக்கிறேன், யூடியூப்லாம் பண்றது ஒரே காரணம் சினிமாவுக்கு போறதுக்காக தான். நான் ரொம்ப இப்ப புத்தகம் தேடிட்டு தான் இருக்கேன். நான் தேடி கதைகளா தேடுறேன். எனக்கு ஜானர் புக்கு எடுத்து கொடுங்க, வாங்கிக்கிறேன். இன்னைக்கே வேணுமா? இன்னைக்கு உங்களுக்கு எப்ப கிடைச்சாலும் நீங்க மற்ற நாள்ல வந்தீங்கன்னா காலைல ஒரு 11 to 2 வந்தீங்கன்னா குடோன்ல இருக்கும், விட்டுருவேன். உள்ள வரும்போது சாப்பாடு கிட்ட வந்துருங்க.
பொறுமையா தேடி சாயங்காலம் வெளியே இல்லைங்க நான் தேடுறதுல உங்களுக்கு ஏன்னா எனக்கு யாருன்னு எனக்கு எக்ஸாக்டா ஒண்ணும் கிடையாது. நிறைய இருக்காங்க, கோடிக்கணக்கான ஆத்தர் இருக்காங்க. நீங்க எந்த புக் எடுத்தாலும் சரி, 10 ரூபாய்க்கு வேர்க்கலை வாங்குறீங்கல்ல, அந்த வேர்க்கலை கீழே கொட்டிருங்க, அந்த பேப்பரை விரிச்சு பாருங்க. அதுல இருக்கிற அந்த ஒரு காப்பக்கத்திலே ஏதோ ஒரு வார்த்தை உங்களை சிந்திக்க வைக்கும், ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தேடுதல் வைக்கும். இந்த வார்த்தை எங்க ரொம்ப நாளா தேடிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு புக்லிங்குள்ள எதுவும் இருக்கு. இவங்க எதை ஆழமா சொல்லியிருக்காங்க, எதை ஃபாலோ பண்ணிருக்காங்க, எப்படி ஒரு கரு எடுத்தாரு, எங்கேருந்து இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விதத்தையும் தமிழ் இலக்கியங்கள்ல எவ்வளவோ வார்த்தைகள் சொல் மறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. அதை தேடுறவங்களுக்கு தான் அதை பத்தி முழு ஆய்வே கிடைக்கும். இப்ப மேலோட்டமா பாக்குற தமிழ் நடைமுறை தமிழுக்கும் பழங்காலத்து தமிழுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த பழைய வார்த்தைகள்லாம் சூட்சமான ஒரு வார்த்தைக்கு 10-15 அர்த்தம்லாம் இருக்கு. ஆனா நம்ம இப்ப சாதாரணமா சராசரியா பேசுற சமூகம் தான் நம்ம போயிருக்கோம். இன்னும் யாருமே பழைய இலக்கிய தமிழ் பேசுற ஆளுலாம் ரொம்ப கம்மி. அப்ப அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி எழுதுறதும் கம்மி, ரொம்ப கம்மி. இப்ப எல்லாம் வந்து ஐக்யூ வேர்டு, ஐக்யூ வார்த்தைகள், இந்த மாதிரி லேட்டஸ்ட் கரண்ட் ஆஃப் டெக்னாலஜி வார்த்தைகள், கம்ப்யூட்டர் வேர்டு, கூகுள் வேர்டுங்க தான் இப்ப யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பழைய காலத்து மாதிரியே அந்த வந்து ஆழமான கதைகள் படிக்க ஆள் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு சரியான புத்தகம் கிடைக்கல. எங்களை மாதிரி கடைக்கு தேடினாலும் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பழைய புக் கடைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மி, குறைஞ்சி போச்சு. அதாவது ஓல்டு கலெக்ஷன், ரேர் காப்பி விற்கிற கடையெல்லாம் இப்போ நான் எல்லாமே இந்த குறிப்பிட்ட ஒரு 2000க்கு அப்புறம் அந்த புத்தகங்கள் விற்கிற கடையாக நிறைய இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 18th century இந்த மாதிரி பழைய கலெக்ஷன்ஸ் விற்கிற கடையெல்லாம் இப்போ ரொம்ப கிடையாது. அந்த மாதிரி கடையை தேடி பார்க்கணுங்க நிச்சயமா அடிக்கும். எத்தனையோ லைப்ரரியில தூசியே தட்டாத எத்தனையோ லைப்ரரியில புக்கு தூங்கின்னு இருக்கு, தட்டி பாருங்க, அதுக்குள்ள பல விஷயங்கள் கிடைக்கும். ஆனா இப்போ லைப்ரரிக்காரங்களே பழைய புக்கு வைக்கிறது இல்லையே, அதானே பிரச்சனை. ஏன்னா புது புக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பழைய புக்கு தூக்கி போட்டுறாங்க. அது எங்களை மாதிரி ஆள்கிட்ட கிடைச்சாலும் பரவாயில்ல, அது எங்கேயோ போது வேஸ்டா. எனக்கு நான் வந்து கேட்கறேன், எனக்கு அப்புறமா வந்து ஏன்னா இப்ப வந்து ஒரு புக்கு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு வேணுமா? இது யார் தெரியுமா? தனுஷோட அப்பா. அவர் டைரக்டர் தெரியுங்களா? தெரியும் தெரியும். அவர் எழுதின ஒரு கிராமத்து கதை ஃபுல்லா அவர் எழுதின புக். ஆமா, நீங்க கேட்டதுல பாதி வரும். அவரே எழுதியிருக்காரு. அவரே எழுதியிருக்காரு. இவர் எவ்வளவு புக்கு படிச்சிருப்பாரு தெரியுமா? அதான் இவங்க ஏதோ புக்கை படிச்சுதானே இவங்களுக்கு ஒண்ணு தூண்டுறது. ஏதோ தூண்டுறதே ஏதோ ஒரு புக்கு தானே, புரிதல் உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு புக்குக்குள்ளேயும் இருக்கு, தேர்தல் வச்சுதான் கிடைக்கும். நீங்க மேலோட்டமா நாவலா படிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒண்ணு இருக்காது. இந்த ரைட்டர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு என்ன தேவைப்பட்டது, என்ன இம்பார்ட்டன்ட், இல்ல என்ன வருது, இல்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காரு, இதுல என்ன ஒரு சுச்சமான வார்த்தைகள், இது ஏன் அது சொன்னார் இந்த வார்த்தை இந்த இடத்துல, இந்த கதாபாத்திரம் ஏன் இப்படி ஒரு உருவம் கொடுத்தாரு, இப்ப மனசை கொடுத்தாரு, இப்படி ஏன் அந்த ஒரு பெண்ணை படைச்சாரு இப்படின்னு அந்த வந்து உங்களுடைய கேள்விதான் இன்னொன்னே தூண்டட்டும். சரிங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஐயா நூல்பாண்டியன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்காது எல்லா புக்ஸ், ஆன்லைனில் கிடைக்காது எந்த புக்ஸும் ஐயா கிட்ட இருக்கும். இதை வந்து நீங்கள் மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கடையோட லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐயா நம்பரும் கீழே கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து ஐயா பார்க்கணும்னா வந்து பாருங்கள், என்ன புக்கு கேட்டாலும் அவருக்கு அதுக்கான அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கூட சொல்லுவார். கண்டிப்பாக வாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.